إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله سبحانه تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வமாலும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளையிடுகின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாகவும், எந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்க வேண்டும் என சொல்லி இருக்கின்றானோ அந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்கும்படியாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், மேலும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கண்ணியமானவன், பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன். அன்பானவர்களே, அல்லாஹ்வால் எமக்கு தரப்பட்ட இந்த உன்னத மார்க்கம் கண்ணியமானது, பரிசுத்தமானது. எந்த ஒரு விடயத்திற்காக வேண்டியும் யாரின் பக்கமோ அல்லது எந்த ஆலோசனையின் பக்கமோ தேவையற்ற மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்றால் போல் மனிதர்களோடு அவன் நடந்து கொள்கிறான். அன்பானவர்களே, நாம் எமது வாழ்க்கை ஓட்டத்தில் பாவங்களையும் தவறுகளையும் மறதிகளையும் குற்றங்களையும் தன்னகம் சுமந்து பலவிதமான எதிர்நோக்கல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நோக்கிக் கொண்டு எங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இதனுடைய தீர்ச்சை முடிவை அதை பற்றி நாம் யோசிப்போமே ஆனால் சில பொழுது எமக்கே எம்மை பற்றி கவலைகள் வரலாம். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலிலும் எம்மை நாம் எவ்வளவு ஈடுபடுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதன் காரணத்தினாலோ என்னவோ தெரியாது, எங்களை அல்லாஹ் கட்டாயமான கடமைகள் என்றும் சுன்னத்தான கடமைகள் என்றும் சில கடமைகளை விதித்து அவ்வப்போது அல்லாஹ் எங்களுக்கு உணர்வூட்டுகிறார். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் கண்ணியமானது, புனிதமானது, சிறப்பானது. இது எந்த அளவுக்கு சிறப்புடையது என்றால், நரகத்துக்கென சொந்தமான நரகம் இவனுக்கு கிடைப்பது அவசியமாகிவிட்டது என்று இருக்கக்கூடிய மனிதனையும் சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற ஒரு நாள். நரகத்திற்கு சொந்தமானவர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றுகின்ற ஒரு மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதை நீங்கள் பிரயோசனமாக, அந்த மாதத்தின் பிரயோசனம் உங்களுக்கு, நீங்கள் அதனை சரியான முறையில் கழிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு இறையச்சம். அன்பானவர்களே, அந்த இறையச்சத்தினுடைய நிமிர்த்தம் என்ன?
குர்ஆனில் அல்லாஹ் இறையச்சத்தினுடைய கூலியை எப்படி சொல்லுகிறான் என்பதை அன்பானவர்களே நாம் பார்த்தால் வியப்படைகின்ற கூலிகளை அல்லாஹ் இறையச்சத்திற்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுகின்றான், வ உஸ்லிபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், வ உஸ்லிபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் அனுப்பி கொண்டிருப்பான். சொர்க்கத்திற்கு அல்லாஹ் மனிதர்களை அனுப்புவான். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக எது எனக்கு கிடைக்கிறதோ அந்த இறையச்சம் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய கூலியாக எதனை சொல்லுகிறான் தெரியுமா? சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் அவர்களை. வ உஸ்லிபத்தில் ஜன்னா, சொர்க்கம் அவர்களுக்காக இழுத்து கொண்டு வரப்படும். இவங்க நடந்து போக தேவையில்லை, இவங்க போகணும் அவசியம் இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்தை இவர்களுடைய காலடிக்கு கொண்டு வருவான். அன்பானவர்களே, அப்படி எம்மை புனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு ரமலான் எம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நாம் ரமலானுடைய மாதத்திற்கான பிறை பார்க்கும் நாள். இன்று பிறை தென்பட்டால் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பை ஆரம்பித்து விடுவோம். அந்த மாதம் ஆரம்பமாகிவிடும். சொல்லுவார்கள், ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது, ரமலானுடைய மாதத்திற்கு நாம் எப்படி தயாராகுவது என்றெல்லாம் பல தலையங்கங்களிலும் பேச்சுவார்த்தைகளை நாம் பேசியிருப்போம், கேட்டிருப்போம். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோரணையில், அந்த தலையங்கத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு தந்த பாடம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் ரமலான் வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமலானை ஒட்டி உள்ள அந்த 2 மாதங்களில் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை எங்களை அடைய வைப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்களே, அந்த துஆவின் நிமிர்த்தம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானை வரவேற்பதில் எவ்வளவு வேகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எம்மால் உணர முடியும். நபி அவங்களே துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ரமலானை அடையவை யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அந்த ரமலான் புனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு தலம். அல்லாஹ் நரகத்தினுடைய வாயில்களுக்கு முத்திரையிட்டு விடுகிறான், நரகத்தை மூடி விடுகிறான். அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து வைக்கிறான். எம்மை நாம் சொர்க்கவாதிகளாக மாற்றிக் கொள்ளக்கூடிய உத்வேகங்களை அல்லாஹ் அந்த ரமலானுடைய காலத்தில் தருகிறான். அன்பானவர்களே, ஆக ரமலானை வரவேற்பதில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் தான். ரமலானுக்காக வேண்டி எம்மை நாம் ரமலானுக்கு முன்னாலேயே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னாலே தயார்படுத்திடணும். ரமலான்ல 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுவேன் என்பது நியத் அல்ல. ரமலானில் குர்ஆன் ஓதுவேன் என்பது அல்ல, அதுவல்ல ரமலானை வரவேற்பது. அன்பானவர்களே, ரமலானுக்கு முன்னாலேயே நாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட வேண்டும். ஏன்? நாம் ரமலானை வரவேற்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலம் வந்தால் 4 விடயங்களை நீங்கள் கடைபிடிக்குங்கள் என்றார்கள். ஷாபான் மாதத்தினுடைய இதே போன்று ஒரு கடைசி நாளில் ரசூலுல்லாஹ் ஒரு குத்பா செய்கின்ற பொழுது, ஒரு உபதேசம் செய்கின்ற பொழுது சொன்னார்கள், ரமலானுடைய காலம் வந்தால் உங்களுக்கு 4 விடயங்களை சொல்லுகின்றேன், அந்த ரமலானுடைய காலத்தில் அந்த 4 விடயங்களையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதுல முதலாவது விஷயம் நபி அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். அன்பானவர்களே, நாம் உழைப்பதை எண்ணுகிறோம் அல்லவா? நாம் செய்கின்ற சில விடயங்களை எண்ணிக்கொள்கிறோம் அல்லவா? எண்ணிக்கை என்பது எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஊக்குவிக்கும். அன்பானவர்களே, ஒரு டாக்கெட் ஒன்று வைங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ். நபி அவங்க நோன்புல சொல்ல சொன்னாங்க, இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள். என்றால் அந்த கலிமாவை ஒரு 50 லட்சம் கலிமாக்களை, 1 கோடி கலிமாக்களை உங்களுடைய வேலைகளோடு, உங்களுடைய தேவைகளோடு, உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே அந்த கலிமாக்களை எண்ணி சொல்லி வாருங்களேன். ஒரு திருப்தி காணுங்க. பெருநாள் அன்று நான் எத்தனை கலிமாக்களை சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல அந்த உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
நான் இத்தனை களிமாக்களை சொல்லணும். ஒரு நாளைக்கு நான் சொல்ற களிமாக்களை எழுதி வைங்க, எழுதி வைங்க. பெருநாள் காலையில அதை கணக்கு பாருங்க. அன்பானவர்களே, அதை சொல்லி எம் ரப்பிடம் துஆ செய்யுங்கள். அன்பானவர்களே, நபி அவர்கள் இரண்டாவது வழிகாட்டினார்கள் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் எம் தவறுகளையும் குற்றங்களையும் ஒப்புவிக்கும் வார்த்தைகள். தவறுகளும் குற்றங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த இரவு வரட்டும், இந்த நாள் வரட்டும், இந்த சந்தர்ப்பம் வரட்டும். இல்ல, நபி அவங்க தயாராக சொன்னாங்க. அடுத்தது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள். சொர்க்கத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் விரும்புறான். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். நான்காவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த 4 விடயங்களையும் ரமலானில் அதிகமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, அதை நாம் அமலாக எடுப்போம். இப்ப உறுதி கொள்வோம். இன்றையில இருந்தே ஆரம்பிங்க. பிறை கண்டால் நாளை நோன்பு, இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை நோன்பை நாம் பிடிப்போம். இப்பவே இருந்த அந்த அமலை ஆரம்பியுங்கள். அன்பானவர்களே, இது போன்ற அமல்கள் எப்படி வரவேற்கலாம் என்பதை நாம் பல இடங்களில் கேட்டிருப்போம், அதை சொல்லி இருப்போம். அந்த அமல்களை கடைப்பிடியுங்கள். வல்ல நாயன் எங்களுடைய ரமலான்களை அழகான முறையில் பரிபூரண கூலியலை தர போதுமானவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, இது போன்று ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய இமாம்கள் அழகான வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். ரமலான் காலம் வந்தா கொஞ்சம் விசேஷமான அமல்களை செய்வாங்க. தராவிஹுடைய தொழுகை ரமலானுக்கென விசேஷமான தொழுகை. நபி அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானுக்கென விசேஷமான இரவு. இது போன்று ரமலானுடைய காலம் வந்தா விசேஷமாக இமாம்கள் முன்கூட்டி, அதாவது தயாராகிய அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள்ல ஒரு அமல் தான் அன்பானவர்களே ஜகாத்துடைய அமல். இந்த அமலை ஏன் ரமலானை குறிப்பிட வேண்டும்? ஜகாத்து கொடுக்கிறேன்டா நோன்பு வரத்தானா வேண்டும்? இல்ல இல்ல இல்ல. நோன்பில் கொடுப்பதற்கான காரணங்களை பட்டியல்படுத்துகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தை அடையாளப்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணம், நாம் எங்களுடைய ஜகாத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஜகாத்து கொடுக்கிற பேச்சு வந்துட்டுண்டா நம்ம சொல்லணும் என்னட்ட எவ்வளவு இருக்குது, என்னட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லும் நீ எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். அன்பானவர்களே, அந்த டேட்டை நமக்கு பிக்ஸ் பண்ண இயலாது, அந்த அமௌண்ட்டை எங்களுக்கு பிக்ஸ் பண்ண இயலாது. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிர்ணயத்தை எம்மால் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ரைட்ஸ் யார கையிலையும் தர இல்லை. எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது என்று சொன்னா மார்க்கம் சொல்லும் நீங்க இவ்வளவு கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்பதை மார்க்கம் சொல்லும். அன்பானவர்களே, அப்ப அந்த வரிசையில் நாம் எவ்வளவு காலங்களுக்கு ஒருக்காக கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதனை துல்லியமாக கணக்கெடுத்துக் கொள்ள ரமலான் ஏதுவாக இருக்கும். போன ரமலான்ல நோன்பு 20ல நான் ஜகாத் கொடுத்தேன் என்றால் உங்களுக்கு நீங்க அடுத்த ரமலான் 20ல் உங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. கணக்கு லேசா பார்த்துடலாமா இல்லையா? கணக்கு லேசா பார்த்துடலாம். அதுக்கு எங்களுக்கு அது இலகுவாக இருக்கிறது. முதலாவது விஷயம். இரண்டாவது ஒரு விஷயம், ரமலான்ல போனஸ். நீங்க ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்களுடைய நன்மை கிடைக்கும், ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானின் பக்கம் எங்களை ஊக்குவித்தார்களே, அந்த நன்மைகளை, அந்த கடமையை ரமலானுடைய காலத்தில் செய்து அதனை இரட்டிப்பாக பன்மடங்காக அதனை நாம் பெற்றுக் கொள்ளலாமே என்ற ஒரு காரணத்தினால் இமாம்கள், மூத்தவர்கள் ரமலானை ஜகாத்துக்குரிய காலமாக தெரிவு செய்தார்களே ஒழிய
நாம் பொதுவாக அந்த ஜகாத்தை அதுக்குரிய காலம் வருகின்ற பொழுது அதனை நாம் வெளிப்படுத்தலாம். அன்பானவர்களே, ஜகாத் என்பது நாம் மக்களுக்கு செய்யும் உதவி அல்ல. ஒரு வசதியான ஒரு ஆள், வசதி படைத்த ஒருவர் ஒரு ஏழைக்கு செய்யும் உதவி அல்ல ஜகாத். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் வந்தா இவர் கேட்ட மூடுவாரு, போலில் அப்படியே மக்கள் நிப்பாங்க, ஒரு ஆளா வரணும், டோக்கன் கொடுத்திருப்பாங்க. அன்பானவர்களே, அது வல்ல ஜகாத். கவருக்குள்ள வச்சு ஒரு 50 ரூபாய, ஒரு 100 ரூபாய, ஒரு 500 ரூபாய, ஒரு 1000 ரூபாய கொடுப்பதற்கு பேரல்ல ஜகாத். ஜகாத் என்பது தர்மம் அல்ல, ஜகாத் என்பது கடமை. அன்பானவர்களே, ஜகாத் என்பது கடமை. அது எந்த அளவு கடமை தெரியுமா? எந்த அளவு கடமை தெரியுமா? ஜகாத்தை நாம் வெளியாக்காவிட்டால், என் பணத்தில் இருந்து நாம் ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த பணத்தோடு ஜகாத்துடைய பணம் கலந்திருக்குமோ அந்த பணம் அழுக்கு, அழுக்கு என்று சொன்னார்கள். நஜீஸ், நஜீஸ். எப்ப வரைக்கும்? ரைட். நோன்பு 20 நான் ஜகாத் கொடுப்பேன். நோன்பு 19 வரைக்கும் உங்களோட பணம் சுத்தம், ஒரு இல்ல. டேட் வந்துச்சு, நோன்பு 20 ஆனது, நோன்பு 21 உங்களோட பணம் முழுக்க அழுக்கு. எத்தனை கோடிகள் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், உங்களோட ஜகாத்தை, ஏழைகளுக்குரிய அந்த ஹக்கை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பணம் சுத்தமாகும். அதனாலதான் நான் சொல்ல வருகிறேன், ஜகாத் என்பது தர்மம் அல்ல, ஜகாத் என்பது நீங்கள் கொடுக்கும் நன்கொடை அல்ல, ஜகாத் என்பது ஒரு கடமை. கடமை. அப்ப கடமையை செய்யறதா இருந்தா அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னா, தொழணும்டா சும்மா தொழையலாம். தொழுகைக்கு நிபந்தனைகள் இருக்கிறது, தொழுகைக்கு அர்க்கான்கள் இருக்கிறது, தொழுகைக்கு ஆதாபுகள் இருக்கிறது, தொழுகைக்குரிய சுன்னத்துகள் இருக்கிறது. இதையெல்லாம் பேணப்படுறதுதான் ஒரு இபாதத், ஒரு கடமை. என்றால் ஜகாத்திலும் எங்களுக்குரிய நிபந்தனைகளும் கடமைகளும் ஆதாபுகளும் சுன்னத்துகளும் அதுல இருக்குது. இதை நம்ம உணரணும். அன்பானவர்களே, ஜகாத் இந்த பாடம் வரும்போது, ஜகாத் என்ற பாடம் வரும்பொழுது இந்த இடத்துல இஸ்லாம் ஒரு தனித்துவத்தை காட்டுகிறது. ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் ஏனைய மதங்களுக்கு முன்னால், ஏனைய கட்டமைப்புகளுக்கு முன்னால், ஏனைய கோட்பாடுகளுக்கு முன்னால் இஸ்லாம் என்பது ஒரு தனித்துவம் பெறும் ஒரு சிஸ்டம் தான் ஜகாத். சொல்லியிருக்கலாம், எப்படி சம்பாதிப்பது என்பதை ஒரு மார்க்கம் அல்லது ஒரு கோட்பாடு விளங்கப்படுத்தி இருக்கலாம். எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை சொல்ல மறந்திருக்கும். அது எப்படி செலவழிப்பது என்பதை ஊக்குவித்திருக்கலாம். எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை சொல்ல மறுத்திருக்கும் அந்த கோட்பாடு. ஆனால் மார்க்கம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதையும் சொன்னது, எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதையும் சொன்னது, எப்படி அந்த பொருட்களை பாதுகாக்க முடியும் என்பதையும் சொல்லி இருக்கிறது. இது இஸ்லாத்தின் தனித்துவம். அன்பானவர்களே, தனித்துவம். ஆக இந்த தனித்துவத்தை சுமந்த இந்த ஜகாத் என்ற அந்த கடமை இருக்கிறது தானே, அல்லாஹ் சில விஷயங்களை மார்க்கத்துல வச்சிருக்கிறான். அதுல மனிதர்களுக்கு எந்த இன்வால்வ்மெண்டும் இல்லை. ஏண்டா அதெல்லாம் காசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில பொருள்களும் பணங்களும் சொத்துக்களும் சம்பந்தப்பட்ட 3 சட்டங்கள் இருக்கிறது. இந்த 3 சட்டங்களில் மனித சிந்தனைக்கே இடமில்லை. அன்பானவர்களே, அதுல முதலாவது ஜகாத். ஜகாத் எவ்வளவு இருக்கணும் என்பதையும் அல்லாஹ் தான் சொன்னான். எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் சொன்னான். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான். அது மாதிரி யுத்தத்தில் கிடைக்கிற கனிமத் பொருட்கள் எவ்வளவு கிடைத்தது, யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான். யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த சட்டத்தில். அன்பானவர்களே,
இது மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய வராசத்துடைய சொத்து அதை யாருக்கு பிரிக்க வேண்டும், எவ்வளவு பிரிக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மனிதர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் அதில் இல்லை. அல்லாஹ் இந்த இடத்தில் மார்க்கத்தை தனித்துவமாக்கும் இடங்கள் இந்த 3 இடங்களும் அன்பானவர்களே. ஆக இந்த ஜகாத் இஸ்லாத்தின் தனித்துவம் அன்பானவர்களே, தனித்துவம். எப்படி கொடுக்கணும், யார பணத்தில இருந்து கொடுக்கணும் என்று கேட்டா உங்கட பணத்தில இருந்து இல்ல, என்ற பணத்தில இருந்து இல்ல. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த ஜகாத்தை நீங்கள் மின் மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பணத்தில் இருந்து கொடுங்கள். நாங்க உங்களுக்கு பணம் தந்திருக்கிறோம், சொத்தை தந்திருக்கிறோம், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறோம். அந்த பணத்தை எங்களுடைய பணத்தில் இருந்து நீங்கள் எங்கட கடமையை நிறைவேற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே ஒழிய உங்களுடைய பணத்தில் ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அப்ப ஜகாத் கொடுக்க போற பணம் யார? அல்லாஹ்ட. அதனாலதான் அல்லாஹ் அவனே கணக்கு போட்டான், எவ்வளவு கொடுக்கணும் என்று சொன்னான், யாருக்கு கொடுக்கணும் என்று சொன்னான். ஏனென்றால் அந்த பணம் அல்லாஹ்வுக்குரியதல்லவா, சொந்தக்காரன் தானே கணக்கு போட வேண்டும். சொல்லுவாங்க தானே, ஊரா விட்டு கோழி எடுத்து உம்மா பேர்ல கத்தம் போதுற மாதிரி. எங்களுடைய பணத்தில் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கணக்கு பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய பணம் என்பதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனே அந்த கணக்கை போட்டிருக்கிறான். அன்பானவர்களே, முதலாவது விஷயம். ஆக இந்த ஜகாத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? மார்க்கம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்காக மிக சிறப்பான ஒரு சிஸ்டமா எதை சொன்னாங்க? அன்பானவர்களே, ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டிய முறையில் மிக அழகான முறை கூட்டு ஜகாத், பைத்து ஜகாத். அன்பானவர்களே, இது அல்லாஹ்வுடைய கடமை. இந்த கடமைக்கு பொறுப்பு நிற்கும் ஒரு சமூகம், அந்த கடமையை எதிர்பார்த்து நிற்கிறது இன்னொரு சமூகம். 2 பேர்களும் அல்லாஹ்வுடைய சொத்தில் சம்பந்தப்படுகிறார்கள். இவர்களுக்குரிய நன்மை பிரமாண்டமானது. இதில் குளறுபடி செய்தால் அதனுடைய பாவமும் கடுமையானது, பாவமும் கடுமையானது. அன்பானவர்களே, ஜகாத்தை நிறைவேற்றுவதில், கூட்டாக நிறைவேற்றுவதின் பக்கம் அல்லாஹ் எப்படி வலியுறுத்தி இருக்கிறான் தெரியுமா? அதனை அழகான முறை என்று அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான் தெரியுமா? ஜகாத்தை எடுக்க தகுதியான 8 பேர் பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அன்பானவர்களே, அந்த 8 பேரில் அல்லாஹ் ஜகாத்துடைய அமல்களில் ஈடுபடும் ஆமில்கள் பற்றி சொல்லி இருக்கிறான். இந்த இடத்தில் ஆமில்கள், அதாவது ஜகாத்தை வசூலிப்பவர்கள், கணக்கு பார்ப்பவர்கள், சேமிப்பவர்கள், அதனை பங்கிட்டு கொண்டு போய் கொடுப்பவர்கள், ஆமில்கள் இருக்கிறார்கள். ஆமில் என்று அரபு வார்த்தையில் சொல்லுவோம். இவர்களுக்கு ஜகாத்துல ஒரு கடமை இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. இது இவங்களுக்கு ஏன் ஒரு பங்கு கொடுக்கணும் என்றா, இவங்க வசூலிக்கிறதுல சம்பந்தப்படுறாங்க, அதை பிரிச்சு கொடுக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறார்கள். தகுதியானவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு அனலைசிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும். இப்ப அல்லாஹ் ஏன் ஆமில்கள் என்று சொன்னான், அந்த வசூலிப்பவர்களை ஏன் சொன்னான் என்றால், கூட்டாக கொடுக்க போய்தான் வசூலிக்கிறவன் என்ற ஒரு பேர் வருது. இல்லாட்டி நானே கொடுக்கிறதா இருந்தா வசூலிக்கிற என்ற பேர் வராது இல்லையா? 4 பேர் கொடுக்க போய்தான் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிக்கப்படுகிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்தில் கூட்டு ஜகாத்தை அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொன்னான்? குது மின் அம்வாலிஹிம், குத், நபியே நீங்கள் எடுங்கள். ஜகாத் என்பது கொடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? அல்லாஹ் என்ன சொன்னான்? எடுங்கள் என்றால் ஜகாத்தை வசூலிக்கின்ற ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்பதுதானே அர்த்தம். குத், நீங்கள் அதனை எடுங்கள். இங்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கூட்டாக ஜகாத் கொடுப்பதின் அவசியத்தை பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பினார்கள். யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டுருக்கமான சில உபதேசம் செய்தார்கள். இஸ்லாத்தை, தௌஹீதை, ஏகத்துவத்தை,
சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அறைகூவலை ரசூலுல்லாஹ் அழுத்தமாக சொன்னார்கள். தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கடப்பாட்டின் அவசியத்தை நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். அடுத்து நபி அவர்கள் ஜகாத்தை வசூலித்து அங்குள்ள ஏழைகளுக்கு பணக்காரர்களிடம் இருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். சொல்லி அனுப்பின ரசூலுல்லாஹ் சட்டங்களையும் அந்த வார்த்தைகளையும் சொன்ன ரசூலுல்லாஹ் இறுதியாக முஆத் இப்னு ஜபல்ட்ட சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அவங்கட்ட, ஒருவேளை நீங்க திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். நான் என்ன சொல்ல வாரண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயங்களை தெளிவாக சொல்லி ஒருவரை நியமித்து அந்த ஜகாத்தை வசூலிக்க சொல்லி, நான் இதன் பிறகு நீங்கள் என்ன அடுத்த முறை வரும்போது என்ன நீங்க சந்திப்பீங்களா என்பது தெரியாது என்றால், நபி அவர்கள் இறுதியாக இந்த சமூகத்திற்கு அந்த யமன் நாட்டில் உள்ள மக்களுக்கு அமீராக நியமித்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி அவர்கள் இறுதியாக செய்த உபதேசம் தானே அது. அப்ப இறுதியாக செய்த உபதேசத்தில் ஜகாத்துடைய இடம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள், அவர்களின் பணக்காரர்களிடம் இருந்து பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க என்றால் இதில் கூட்டான ஒரு முறையைத்தானே நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். அன்பானவர்களே, எந்த அளவென்றால் அங்கிருந்த ஜகாத்துடைய பொருட்கள் வசூலிக்கப்பட்டு அது ஒரு பைத்து ஜகாத்தாக நியமிக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு என்ன செய்யறாங்கண்டா, மதீனாவுக்கு ஜகாத்துடைய பொருட்கள் அனுப்பப்படுகிறது. எங்க இருந்து? யமன்ல இருந்து மதீனாவுக்கு ஜகாத்துடைய பொருட்கள் அனுப்பப்படுகிறது. மதீனாவுல இருக்கிறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன். இந்த உலகத்துக்கு பொருளாதார தத்துவத்தையும் அரசியல் ஞானத்தையும் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய உத்தமரின் ஆட்சி கேட்டாங்க. யமன் வாசிகள் என்ன ஜகாத்தை எடுக்க மாட்டிருக்கிறாங்களா? சொன்னாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அமீருல் முஃமினீன், யமன்ல ஏழைகள் இல்லை என்றார்கள். அன்பானவர்களே, ஜகாத்துடைய பொருள் என்பது ஒரே கொடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஏழைகளை பணக்காரர்களாக, யாசிப்பவர்களை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக, கஷ்டப்படுபவர்களை தூக்கிவிடக்கூடியதாக எங்களுடைய ஜகாத் அமைய வேண்டும். அன்பானவர்களே, சும்மா ஏதோ இந்த ஹாஜியார் கொடுப்பாரு, இவங்க அதை சரியாக நிறைவேற்றுவார்கள், இல்லப்பா நான் வளமையா கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற 1000 ரூபாயை எதிர்பார்ப்பாங்க, என்ற 2000 ரூபாயை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க அதை கொடுக்க வேணாம் என்று சொல்ல இல்லை. உங்களோட ஊர்ல அந்த சிஸ்டம் இருக்குது, உங்களோட ஊர்ல அந்த சிஸ்டம் இருக்குது. ஆனால் ஒன்று தெளிவாக சொல்லுகின்றேன், ஜகாத்துடைய பைத்துல் ஜகாத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற நிர்வாகம் உள்ளங்கையில் நெருப்பை சுமந்து கொண்டிருப்பவர்களைப் போல அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய சொத்துக்கு பொறுப்புதாரர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய கடைக்கல்ல, உங்கள் தகப்பனினுடைய கடைக்கல்ல, உங்களுடைய சகோதரனினுடைய கடைக்கல்ல, சொத்துக்கல்ல. அல்லாஹ் என்னுடைய பணம், ஜகாத்துடைய பணம் என்னுடைய பணம், அந்த பணம் யாருடைய பணத்தில் இருக்கிறதோ அந்த பணம் சுத்தம் இல்லாத அழுக்கான பணம், அதனை வெளியாக்கும் வரையில் அவனுடைய சொத்துல நான் பரக்கத் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி எடுக்கப்பட்ட அந்த ஜகாத்துடைய பொருளுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்களோட ஊர்ல பைத்து ஜகாத் ஆரம்பிச்சு 7 வருஷம் 7 வருஷம். அன்பானவர்களே, இதை சொல்லணும் என்று அவங்கிட்ட கேட்டேன். என்ன நிலப்பாட்டுல போய்கொண்டிருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ் 6 லட்சம் 7 லட்சம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஜகாத்தை நிறைய மக்கள் நம்பிக்கொண்டு வந்து தாராங்க. இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்ட 600 குடும்பம், இதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனா இன்னும் 400 குடும்பம். இந்த குடும்பங்களில் எத்தனை பிள்ளைகள் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், படிப்பு தேடி இருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறோம். சுயதொழில்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சில தேவைகள் அறியப்பட்டு அவர்களுக்காக கொடுத்திருக்கிறோம். கொடுக்கும் விடயத்தில் நீளமாக உங்களுடைய மனதில், உங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நீங்கள் செயல்பட்டிருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த ஒரு காரியம் போதும் உங்களை சொர்க்கம் அனுப்புவதற்கு. அன்பானவர்களே, ஆக இந்த பைத்து ஜகாத் சிஸ்டம் உங்களோட ஊர்ல அழகான முறையில் நடக்குது. இதை ஊக்குவிக்கணும்.
காதுல கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தையும் சொல்ல நான் மறக்கவில்லை. ஒருவர் சொன்னாராம், ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜகாத், இப்ப நான் புத்தளத்தில் இருந்து அனுராதபுரத்தில் கடை வைத்திருக்கிறேன் என்ற கடையில உள்ள ஜகாத்தை கணக்கு பார்த்து நான் புத்தளத்தில் தானே கொடுக்க வேண்டும், அனுராதபுரத்திலா கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், அன்பானவர்களே, நீங்க எந்த கேள்வியை மார்க்கத்தில் கேட்டாலும் மார்க்கம் உங்களுக்கு தெளிவான அழகான நுணுக்கமான பதில்களை வைத்திருக்கிறது. அதுல எந்த பிசகுதலையும் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைத்து ஜகாத்துக்கு பணம் வேண்டும் என்பதற்காக முறைகேடான பணத்தை நாம் சம்பாதிக்க இயலாதல்லவா? அப்படி சேர்க்க இயலுமா? மக்களுக்கு செலவழிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக முறைகேட்டில் நாம் பணத்தை சேர்க்க முடியாதே. அதனால இந்த சட்டத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுலதான் நக்லு ஜகாத் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு ஜகாத்தை நாம் திருப்புவதே. கொஞ்சம் கவனமாக கேட்டிருந்தீர்கள் என்றால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க யமன்ல இருந்து மதீனாவுக்கு பணத்தை அனுப்புனாங்கன்னு நான் சொன்னேன். என்றால் யமனுடைய ஜகாத்தின் பொருள் மதீனாவுக்கு வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன கேட்டாங்க? ஏன் ஜகாத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, ஜகாத்தை எடுப்பதற்கு யாரும் இல்லையா என்று நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் தானே. என்றால் ஒரு ஊரின் ஜகாத்துடைய பொருள் அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். மேல் மிச்சமாக இருக்கிறது என்றால் அது இன்னொரு ஊருக்கு செல்லும். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் நாங்க ஒரு ஊர்ல தொழில் செய்தால் அந்த ஊரினுடைய வளம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏண்டா எங்கட பாதுகாப்பு அந்த ஊருக்குள்ளே. நாங்க வேற ஊர்ல இருந்து வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், எங்கட பாதுகாப்பு அந்த ஊருக்குள்ள, எங்களுடைய சொத்துக்களின் பாதுகாப்பும் அந்த ஊருக்குள்ள இருக்குது. சொல்லுவாங்க தானே, உளுந்தா ஊரவன் இல்லாட்டி எங்களோட உறவுக்காரர் வருவதற்கு முன்னால் பக்கத்தில் உள்ளவன் தான் எங்களை தூக்கணும் என்று சொல்லுவோம் தானே ஒரு பேச்சுக்கு. ஆக இந்த ஊரில் எங்களுடைய சொத்து பாதுகாக்கப்படுகிறது. உங்களுடைய ஜகாத்தின் பெரும்பான்மையான பகுதி அந்த ஊருக்கு சேர்க்கப்பட வேண்டியது. நீங்கள் உங்களோட ஊர்லயும் கொடுக்க கூடாது என்பது அல்ல. இப்ப என்ற குடும்பத்தில் இருக்கிறாங்க ஏழைகள், ஜகாத்துக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என்ற தொழில் வேற ஒரு ஊர்ல இருக்குதுண்டா, உங்களோட குடும்பத்துல உள்ளவங்களை நீங்க முற்படுத்துங்க. அதே போல உங்களோட குடும்பம் மாதிரி எப்படி நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்களோ உங்களோட ஜகாத்தின் பெரும்பான்மையான ஒரு பகுதியை அந்த பைத்துல் மால்ல, பைத்து ஜகாத்துல சேருங்க, பைத்து ஜகாத்துல சேருங்க. அன்பானவர்களே, ஆக அழகான முறையில் இந்த ஜகாத் நிறைவேற்றப்பட்டால் பல மாநாடுகள் நடத்துறாங்க. வறுமை ஒழிப்பு மாநாடு, வறுமை ஒழிப்பு மாநாடு. அரசியல்வாதிகள் அவர்களுடைய சிம்மாசனங்களை அலங்கரிப்பதற்காக அவர்கள் ஒற்ற போஸ்டர் என்னண்டா, அதாவது வறுமை ஒழிப்பு மாநாடு. அன்பானவர்களே, அந்த வறுமை ஒழிப்பு மாநாடெல்லாம் வறண்டு போனது. 1400 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டம் இருக்கிறது. இந்த ஜகாத் இன்று வரைக்கும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆய்வுகளின் முடிவுகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆமாம், ஜகாத்து தான் மனித வறுமைகளை போக்குகின்ற திட்டம் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும், ஒத்துக்கொள்ளத்தானே வேண்டும். ஏன் அந்த திட்டங்களை வகுத்தது அல்லாஹ் அல்லவா? மனிதர்கள் வகுக்கவில்லையே. மனிதர்கள் வகுத்திருந்தால் சந்தேகம் கொள்ளலாம். அல்லாஹ் வகுத்திருக்கின்ற பொழுது அதில் எப்படி குறைபாடு வரும்? அன்பானவர்களே, ஜகாத்தை மறுப்பவன் காஃபிர், ஜகாத்தை கொடுக்காதவன் பாவி. ஜகாத்தை கொடுக்காதவனுடைய சொத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ண மாட்டான். அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அதனை வசூலித்தே தீருவான், கஷ்டமான முறையில். அன்பானவர்களே, ஆக இவைகளை நாம் மனதில் கொண்டு அழகான முறையில் இந்த நோன்பை வரவேற்போம். அந்த நோன்பு காலங்களில் எங்களுடைய முக்கியமான அமல்களை செய்து கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய அமல்களை கபூல் செய்ய போதுமானவன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்க எவ்வளவு தவறுகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் செஞ்சாலும் உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடு. யா அல்லாஹ், இந்த நோன்பை அழகான முறையில் பிடிக்க தௌஃபீக் செஞ்சிரு. யா அல்லாஹ், நீ விரும்புகின்ற அளவுக்கு பிடிக்க தௌஃபீக் செஞ்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நோன்புல எங்களுக்கு
சொர்க்கத்தை கடமையாக்கிட ரஹ்மானே. இந்த நோம்புல எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, முழு நிலைமைகளையும் சீராக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை கஷ்டத்துல போட்டுட்டா எங்களை விமர்சனம் தர யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை கடன்ல வச்சுட்டியேண்டா எங்களை கடன் அடைக்கிறதுக்கு யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ நோயில வச்சுட்டியேண்டா எங்களை நோய்க்கு யாரும் குணம் தர இயலாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ வறுமையில போட்டுட்டா எங்களை வசதி வாய்ப்பு படுத்த யாருக்கும் முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை தொழில நீ பரக்கத் செய்ய இல்லைண்டா எங்களுக்கு யாரும் பரக்கத் செய்ய மாட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளையும் ஹாஜதுகளையும் நிறைவேற்றி தந்தர் புரிவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அடிமைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உன்னுடைய கடமைகளை அழகாக செய்ய தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய தொழில்துறவுகளை பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். எல்லா வகையிலும் நீ அவர்களுக்கு உதவியாக இருந்தார் புரிவாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எது எங்களுக்கு தேவை என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தர் புரிவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊருக்கு பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊருக்கு அபிவிருத்தி செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊருக்குள்ள ஒத்துமையை உருவாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அழகான முறையில் இந்த பைத்துல் ஜகாத்தை வளப்படுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பொறுப்பாக இருப்பவர்களுக்கு உணர்வுகளை கொடுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பை சரியாக நிறைவேற்ற தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த வசதி வாய்ப்பு படைத்தவர்களுடைய ஜகாத்தை அந்த பைத்துல் ஜகாத்துல சேர்க்க தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். இதன் மூலமாக முழு ஊரும் பிரயோஜனம் அடைய தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். முழு நாடும் பிரயோஜனம் அடைய தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், முன்மாதிரியான ஊர்கள் இருக்கிறது யா அல்லாஹ். இந்த இலங்கை திருநாட்டிலே பைத்துல் ஜகாத்தின் மூலமாக முன்னேறிய ஊர்கள் இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஊர்களை போல எங்கட ஊர்களையும் ஆக்கி அருள்வாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கட நிலைமைகளை சீராக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.